எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோர்ட் படம் ரிவ்யூ அப்படிங்கிற பேரில் நடந்த காமெடிகள் தான். தளபதி விஜய் அவர்களின் கோட்டு. அது மட்டும் இல்ல, கோர்ட் படம் எப்படி சார் சொல்லுங்க சார். எஸ்டிஆர் அவர்களின் மாநாடு கோட்டு படத்துக்கு ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன். கோட்டு அப்படின்னு சொன்னாலே தமிழ்ல வந்து ஆடு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அதுக்கு ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, விஜய் சார் படத்தை பார்த்து ஆடுங்கடா. கோட்டு படம் எப்படி இருந்துச்சு, எனக்கு கோட்டு படம் பிடிச்சதா இல்லையாங்க வீடியோ கடைசி சொல்கிறேன். அடுத்த ரிவ்யூ. தென்னிந்தியாவின் நம்பர் 1 டிராவல் பிராண்டுன்னு அவார்டு வாங்க பி ஜெகதீஷ் வழங்கும் ஜோபி பிசாம் தயாரிப்பில் பேட்டரா வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கோட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரெயினில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது மயிரமுன்ட்டு. அந்த ஃபைட்டை பார்த்தீங்கனால இன்னும் 3 மணி நேரம் உட்காந்துருக்கணுமாடா அப்படிங்கிற ஒரு பீதி ஏற்பட்டுரும். அதோடைய கதை அறத பழசான ஒரு 1000 படத்து கதை. அது மேலே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு எழுதி இதுதான் படம்னு கையில் கொடுத்துருக்கிறாரு. அதில் 3 மணி நேரம் எடுத்து உயிரை வாங்கிட்டாங்க. எங்களால் முடியல. நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் தான் ஆடு, அதாவது கோட். இது ஏடா உன் கடையில ஒரு நல்ல செய்தி இருக்காடா பேப்பர்ல. கடைசியாக எனக்கு கோட் படம் பிடிச்சதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சது. இதில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நார்மலாக இந்த தளபதி வந்து காட்டினாலும், செகண்ட் ஹாஃபில் வெறித்தனமான ஒரு வில்லன் தளபதி காட்டினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் எங்கெங்கெல்லாம் கதை சறுக்குறோம் அங்கெல்லாம் ட்விஸ்ட்டு கேம்பி அப்படின்னு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால சில பேர் படம் பிடிக்கவே இல்லை. அது காரணம் நான் என்னவாக இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னா, படத்துக்கு செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வந்து வில்லன் தளபதியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு கடைசியில் வந்து ஹீரோ தளபதி வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பாரு, ஆனால் அது ஒர்க் அவுட்டே ஆகலை. அது காரணம் வந்து வில்லனையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தனால தான் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு படம் பிடிச்சதா இல்லையாங்க, இதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.